கோடி சுவாமிகள் துணை அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் மேஷராசி, விருச்சிக ராசி. இந்த ரெண்டு ராசியுமே பார்த்திங்கன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு முதல் ராசி, 8வது ராசி. 1, 8 இந்த ரெண்டுக்கும் இல்லை கனெக்ஷன் என்ன பார்த்திங்கன்னா, எதிர்பாராத மிகப்பெரிய அசுர வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அதே சமயம் மேஷத்தில் உச்சபலத்தோடு இருக்கிறது சூரியன், இதே விருச்சிகத்தில் உச்சபலத்தோடு இருக்கிறது ராகு. சூரியன் ராகுவோடைய காம்பினேஷன் என்ன கேட்டிங்கன்னா, தொழிலில் வெளிநாட்டு பணம், அபரிவிதமான பண வரவுகள், இது எல்லாத்தையும் ஏற்படுத்தி மிகப்பெரிய அசுர வளர்ச்சியை கொடுத்து விடுவார்கள். இவர்கள் இருவரும் இணையும் போது பல கோடி பண வரவு, பல உயர்வான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய சூழ்நிலையை கொடுத்து விடும். அதனால்தான் உச்சபலத்தோடு இருக்கக்கூடிய சூரியனும் உச்சபலத்தோடு இருக்கக்கூடிய ராகுவும் இணையும் இடம் மேஷமும் விருச்சகம் என்பது மிக சிறப்பான யோக பலனை கொடுக்கக்கூடியது. இதில் ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நிதானமும் பொறுமையும் மிக அவசியம். விடாமுயற்சியால் ஒரு செயலை செய்யும்போது அந்த செயலில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நம்ம முயற்சி பண்ணாமலே ஒரு வழி கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா, தானாகவே தேடி வருவாங்க. உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பதற்கு ஒரு புதிய தொழில், அந்த தொழிலில் 10 மடங்கு 20 மடங்கு வருமானத்தை அதிகரித்து அதன் மூலம் மிகப்பெரிய அசுர வளர்ச்சி அடைவதற்கான வழி வாய்ப்புகள் ஏற்படும். இருவரும் திருமண வாழ்க்கையில் மிக உன்னதமான உயர்வான விஷயங்கள் அனைத்தையும் ஏற்படுத்தி பிரம்மாண்ட வளர்ச்சியை கொடுக்கும். மிக முக்கியமாக நீண்ட நாள் நீங்கள் காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அனைத்தும் உங்களிடம் வரப்போகிறது. ஏனென்றால் சுக்கிரன், செவ்வாய், குரு 3 கிரகங்களும் உங்களுக்கு சாதகமான யோக பலன்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. செவ்வாயும் குருவும் உங்களுக்கு நட்சத்திர பரிவர்த்தனை பெற்றிருப்பதால் உங்களுக்கு அபரிவிதமான மிக கோடீஸ்வர யோகமான வாழ்க்கை அனைத்தும் உங்களுக்கு கொடுக்க போகிறது. செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை பெற்றிருக்கும் போது அபரிவிதமான பண வரவு கொடுக்கும். அபரிவிதமான பண வரவு என்பது நீங்கள் தற்போது எதிர்பார்த்து கொண்டிருப்பது ஒரு 2-3 கோடி ரூபாய் சம்பாதிக்க வேண்டும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு 25 கோடி 30 கோடி சம்பாதிக்கும் அளவுக்கு வாய்ப்புகள், வழிகள் உங்களுக்கு ஒவ்வொன்றாக கதவுகள் திறக்கப்பட்டு கொண்டே இருக்கும். நேர்மறை மனிதர்கள் உங்களிடம் வருவார்கள். அவர்கள் மூலம் உங்களுக்கு அசுர வளர்ச்சியும் பிரம்மாண்டமான வாழ்க்கையும் மிக உயர்வான விஷயங்களும் ஒவ்வொன்றாக உங்களுக்கு கதவுகள் திறக்கப்பட போகிறது. அந்த கதவுகள் திறக்கப்பட உங்களுக்கு எல்லாமே வெற்றி, புதிய வழிகள், புதிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். முக்கியமாக கேது, சுக்கிரன் தொடர்பு பெற்றிருக்கும் போது ஆன்மீக சிந்தனையும் விரக்தித்தன்மையும் கொடுத்து கொண்டிருக்கும். ஆனால் இந்த சுக்கிரன் இப்போது துலாம் வீட்டிற்கு வருகிறார். இது மேஷத்துக்கு 7வது வீடு, விருச்சிகத்துக்கு அது 12வது வீடு. மிக உன்னதமான பலன். ஏன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு 12வது வீட்டில் தான் உச்சபலத்துடன் சுக்கிரன் இருப்பார். அப்போ அபரிவிதமான செல்வங்களும் மகிழ்ச்சியும் நிம்மதியான வாழ்க்கையும் உங்களுக்கு ஏராளமான வழிகளும் வாய்ப்புகளும் கொடுத்து கொண்டே இருக்கும். இங்கே உங்களுக்கு தடையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் நிவர்த்தி செய்து ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய புதிய உறவுகள், புதிய நண்பர்கள், புது விஷயங்கள் ஒவ்வொன்றாக கிடைத்து கொண்டே இருக்க போகிறது. இதன் பிறகு உங்கள் வாழ்க்கையில் உயர்வான விஷயங்கள், உயர்வான வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்கள். எதிரிகளுடைய தொல்லையெல்லாம் நீங்கி நேர்மறையான சக்திகள் உங்களுக்கு அபரிதமாக கிடைக்கப் போகிறது. மிக உன்னதமான நிலையை அடையப் போகிறீர்கள். குருவின் 7ஆம் பார்வை 8ஆம் இடத்தை பார்க்கிறது. செவ்வாய்க்கு அது 2வது இடம். செவ்வாய்க்கு 2வது இடத்தில் அமர்ந்து செவ்வாய் குருவுக்கு 2வது இடத்தில் அமர்ந்திருக்கிறது மேஷத்திற்கு. இது விருச்சிகத்துக்கு அது 7வது இடமாகவும், இது 7-2 அப்படி என்கிற நிலையில் 9ஆம் பாவம், பாக்கியங்கள், எல்லாவித பாக்கியங்களும், பேர், புகழ், அந்தஸ்து இவையெல்லாம் உங்களுக்கு மேலோங்கி கொண்டு செல்ல போகிறது. இதில் ரொம்ப முக்கியமான பாருங்கள், அந்த சூரியன் குருவோடைய உச்சபலன்ற ஒரு பலன் இது மிக சிறப்பான ஒரு விஷயத்தை கொடுக்கும். வல்லமை பெற்றது. உங்களுக்கு புது நண்பர்கள், புது விஷயங்கள் எல்லாமே, புது நாடுகளுக்கு செல்லக்கூடிய பாக்கியங்கள், அந்த நாட்டில் நீங்கள் பெரிய அளவில் சாதனை படைக்கக்கூடிய வாய்ப்புகள், ஏராளமான வழிகள், ஏராளமான நண்பர்கள் எல்லாமே உங்களுக்கு ஒன் பை ஒன்னா அப்படியே கிடைச்சிக்கிட்டே இருக்க போகுது. இந்த சந்தோஷம் எனும் கடலில் மிதக்கப் போகிறீர்கள். அது மிக 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 உன்னதமான ஒரு உயர்வான ஒரு நிலையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து பிரம்மாண்ட வெற்றி, மகிழ்ச்சியான விஷயங்கள்
இவை அனைத்தும் அப்படியே தெளிவாக ஒன் பை ஒன்றா அப்படியே கிடச்சிக்கிட்டே இருக்க போகுது. உங்களுக்கு இவ்வளோ நாளாக இருந்த கர்ம வினைகள் அனைத்தும் நீங்கிவிட்டது, எதிர்மறை சக்திகள் அனைத்தும் நீங்கிவிட்டது. இதன் பிறகு எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம், மிகப்பெரிய மகிழ்ச்சியான விஷயங்கள் ஒவ்வொன்றாக கிடைக்கப் போகிறது. இந்த நிமிடம் உங்களுக்கு சில தடைகள் இருக்கலாம், அது எல்லாமே தற்காலிகம்தான். நீங்கள் கோடீஸ்வர நிலையில் உயர்வான வாழ்க்கையில் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வதற்காகவே இந்த உலகத்திற்கு வந்துள்ளீர்கள். இதன் பிறகு உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே ஏற்றம்தான், மிகப்பெரிய ஏற்றம்தான். நீங்கள் யார் என்று ஒரு 10 லட்சம் பேருக்காக தெரியும். நீங்கள் யாருன்னு இந்த உலகத்துக்கு ஒரு கோடி பேருக்காக தெரிகிற அளவுக்கு அவ்வளோ ஒரு பாப்புலரான ஒரு நிலைக்கு போகப் போகிறீர்கள். அவ்வளோ சிறப்பான வாழ்க்கையை வாழப்போகிறீர்கள். அவ்வளோ சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழப்போகிறீர்கள். மிக சிறந்த ஒரு நிலையை அடையப் போகிறீர்கள். இந்த இடத்துல பாருங்கள், செவ்வாயும் குருவும் பாக்கியஸ்தானமும் பூர்வ புண்ணியஸ்தானமாகவும் மேஷத்துக்கும் விருச்சிகத்துக்கும் தொடர்பு பெற்றிருப்பது அவ்வளோ மிக உன்னதமான யோக பலன்களை ஏற்படுத்தி பிரம்மாண்டமான வெற்றி, பிரம்மாண்டமான வளர்ச்சி, மிக 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 யோகமான ஒரு வாழ்க்கை அத்தனையும் உங்களுக்கு தெளிவடைய வைக்க போகுது. தெளிவான விஷயங்களுக்கு கொடுக்க போகிறது. ஏன்னா இது எல்லாமே பார்க்க உங்களுக்கு அந்த மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு நிலைக்கு போகிறதுக்கான அறிகுறிகள் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக காண்பிக்கும். அந்த தெளிவான காமிக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி, வெற்றி மேல் வெற்றி, சந்தோஷம் மேல் சந்தோஷம், அது ஒன் பை ஒன்னாக கிடைத்து கொண்டே இருக்கும். நல்ல விஷயங்கள், நல்ல மனிதர்கள் உங்களை பார்க்க போகிறார்கள், அவர்களுடன் பயணிக்கப் போகிறீர்கள், அவர்களுடன் நீங்கள் வெற்றி அடையப் போகிறீர்கள். நிம்மதியான ஒரு நிலை, இதுதான் என்னுடைய வாழ்க்கையில் எதிர்பார்ப்பு, அதிகபட்ச எதிர்பார்ப்பு. அந்த விஷயம் சுலபமாக கிடைத்துவிடும், நடந்துவிடும். தினசரி உங்கள் வாழ்க்கையில் பண வரவு என்பது ஒரு மாதத்தில் இப்போது சம்பாதித்து கொண்டிருப்பது ஒரு நாளில் சம்பாதிக்கும் சூழ்நிலையை கொடுக்க போகிறார் கடவுள். அதற்கு காரணம் செவ்வாய் குருவுடைய பரிவர்த்தனை. செவ்வாயின் நேரடி பார்வை பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறது, அது விருச்சிகத்துக்கு வாக்குஸ்தானத்தை பார்க்கிறது, மேஷத்துக்கு தான் பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறது. அப்போ வீடு, வாகனம், சொத்துக்கள் எல்லாம் அபரிவிதமாக அமையப் போகிறது. மல்டி மில்லியனர் அப்படின்ற ரேஞ்ச், மில்லியனரில் அதுக்கும் மேலே மல்டி மில்லியனர் அப்படின்ற அந்த ரேஞ்சை நீங்கள் நிச்சயம் அடைய போகிறீர்கள். அந்த மல்டி மில்லியனர் ரேஞ்சை அடைஞ்சிட்டிங்கனாலே உங்களுக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி, இன்பம், உயர்வான வாழ்க்கை எல்லாமே ஒன் பை ஒன்றா உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்க போகுது, நடந்துக்கிட்டே இருக்க போகுது. இவை அனைத்தும் உங்களுக்கு வெற்றிகரமான விஷயங்களை கொடுக்கும். இதில் ரொம்ப முக்கியம், யாராவது ஏதாவது நெகட்டிவான விஷயம் சொன்னாங்களோ அதை நீங்கள் காதில் வாங்காதீங்க. சினிமா சம்மந்தமாக, அரசியல் சம்மந்தமாக யாராவது மூணாவது மனிதர்களை பற்றி பேசாதீர்கள். அதை பேசும்போது உங்களுடைய பாசிட்டிவ் எனர்ஜி அவர்களிடம் சென்றுவிடும். முடிந்தவரை நெகட்டிவான விஷயங்களை பேசாதீர்கள். நேர்மறையான விஷயங்களை பேசும்போது தான் உங்களுக்கு அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் உங்களுக்கு பெரிய அளவில் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே இருக்கும். ஓகேங்களா? அது அபரிவிதமான வளர்ச்சியை கொடுப்பதற்கு தான் நிறைய தடைக்கற்கள் வந்து கொண்டிருக்கிறது. அந்த தடையெல்லாம் நிவர்த்தி செய்வதற்கு முடிந்தவரை நெகட்டிவான விஷயம் பேசாதீங்க. ஒரு சினிமா நடிகரோ அரசியல்வாதியோ பற்றி நீங்கள் பேச வேண்டாம். தனிப்பட்ட ஒரு நபரை பற்றி பேச வேண்டாம். இதையெல்லாம் பேச உங்களுக்கு எனர்ஜி லெவல் குறைந்து விடும். எனர்ஜி லெவல் குறைந்து விட்டாலே உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைவதற்கான தடையாக நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய சூழ்நிலை உண்டாக்கும். அதனால் முடிந்தவரை நீங்கள் நேர்மறை சக்தியும் நேர்மறை எண்ணத்தையும் அதிகமாக விதைத்து, மிக முக்கியமாக ஜீவசமாதிக்கு செல்லுங்கள். ஜீவசமாதிக்கு செல்ல முடியல என்றால் அந்த புகைப்படத்தை அதை அடிக்கடி பாருங்கள். நீங்களும் கூட இருக்கிறீர்கள் என்று பாசிட்டிவான வார்த்தையை சொல்லுங்கள். ஜீவசமாதியில் கோடி சுவாமிகள் மிகவும் சக்தி வாய்ந்தவர். பொள்ளாச்சி அருகே புறவைப்பாளையத்தில் இருக்கிறார். கோடி சுவாமிகள்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணால், யூடியூப்பில் சர்ச் பண்ணால் பார்த்தால் பாருங்கள். கோயில் முடிந்தால் சென்று வாருங்கள், நல்ல பலன்களை கொடுக்கும். அதுக்கு அடுத்தபடியாக கனகப்பட்டி சித்தர், வலிமை பெற்றவர், சக்தி அதிக அளவில் எனர்ஜி, பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் தினசரி மனதுக்குள் சொல்லக்கூடிய வார்த்தை பாசிட்டிவாகவும் நேர்மறையாகவும் நல்ல விஷயங்களாகவும் அதிகமாக இருக்க வேண்டும். இதை நினைக்க சொல்ல உங்களுக்கு பிரம்மாண்ட வளர்ச்சி, மிகப்பெரிய ஏற்றம், மிக உயர்வான வாழ்க்கை, இப்படி எல்லா விஷயங்களும் உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துவிடும். மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்துவிடும். மிக உயர்வான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்துவிடும். அதன் பிறகு உங்களுக்கு எல்லாமே ஏற்றம்தான். நல்ல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும், நடந்து கொண்டே இருக்கும்.
இன்பமான வாழ்க்கை. நீங்கள் வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்வீர்கள். பெரிய பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். தொடர்ச்சியாக நிறைய நாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஒவ்வொன்றாக உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பாசிட்டிவான விஷயங்களை நடக்கக்கூடியதாக இருக்கும். எல்லாமே முழுக்க 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 யோக பலன்களை ஏற்படுத்தி கொடுத்து விடும். நல்லது நடக்க வைத்து விடும். மிக உயர்வான வாழ்க்கை தான் நீங்கள் வாழப்போகிறீர்கள். இதை யாராலும் தடுக்க முடியாது. நிச்சயம் நீங்கள் நல்லா இருப்பீர்கள். நல்ல விஷயங்கள் தான் உங்களுக்கு நடப்பதற்கு தான் இந்த காணொலியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம், அழுதுடாதீங்க. உங்களுடைய வலி வேதனையை யார்ட்டையும் சொல்லிடாதீங்க. எதிர்மறையாக பேசிடாதீங்க. இதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாத செயல்கள். நேர்மறையாக தான் பேச வேண்டும். எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, நான் நல்லா இருக்கேன், ரொம்ப சூப்பராக இருக்கேன் அப்படின்னு பாசிட்டிவாக சொல்லுங்கள். அதுதான் உங்களுக்கு இன்னும் பூஸ்டப் பண்ணி கொடுக்கும். இன்னும் வளர்ச்சியை கொடுக்கும். இன்னும் உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நான் சூப்பராக இருக்கேன், நான் நல்லா இருக்கேன், எனக்கு நல்லது தான் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த நல்லது ரொம்ப சீக்கிரமாக நடந்துடும், கிடைத்துவிடும். மிக மிக அழகான ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்வீர்கள். மிக சிறப்பான வாழ்க்கையை வாழ்வீர்கள். 100% பிரம்மாண்ட வெற்றி, மகிழ்ச்சியான விஷயங்களை ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டே இருப்பீர்கள். அதன் பிறகு உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் மட்டுமே, மகிழ்ச்சி மட்டுமே, சந்தோஷம் மட்டுமே, நிம்மதி மட்டுமே கிடைத்து கொண்டே இருக்கும். இனிமேல் பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக சொல்கிறேன், மேஷராசி விருச்சிகராசி 2 பேர் சேர்ந்து மிகப்பெரிய கோடீஸ்வர நிலையை அடைய போகிறீங்க. இது 100% நடந்தே தீரும். நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க. இனிமேல் உங்களுக்கு நல்லது தான் நடக்க போகுது. இனிமேல் உங்களுக்கு நல்லது தான் நடக்க போகுது. உறுதியாக நல்லது தான் நடக்க போகுது. நல்ல விஷயங்களை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க. சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ போகிறீங்க. இனிமேல் உங்களுக்கு நல்லது தான் 100% நடக்க போகுது.